பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது கேட்டு கல்லடியோ. அந்த மங்கையராடிடும் மகாநதியை கேட்டு சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு ஜீவ கண்ணியடி. ஏதையத்தக்க ஓதையத்தக்கா. கண்ணுப்புள்ள செடியை புடுங்கிட்டு வந்தாச்சு, ஆவாரம் பூவும் புடுங்கிட்டு வந்தாச்சு, அதோட சேர்த்துக்கிட்ட வேப்பலையும் கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் புடுங்கிட்டு வந்தது பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதை இன்னைக்கே எப்படி மத்தவங்க கிட்ட விற்க போறேன்னு தெரியலையே. இந்த ஊர்ல இருக்கிறது எல்லாம் லூசு தான். ஆனா என்ன சொன்னாலும் நம்பத்தான் செய்யும். இருந்தாலும் பொங்கலுக்கு முந்தினாலோ இல்ல பொங்கல் அன்னைக்கு காலையிலோ தேவைப்பட பொருளை இன்னைக்கே விக்கிறமே. எல்லாரும் வாங்குவாங்களா? வாங்குற அளவுக்கு நாம பேசணும். ஏ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அம்மா வாங்க, ஐயா வாங்க, பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு ஓடி வாங்க. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டி கேக்குதா குக்கு குக்கு குக்கு. ஏண்டி வாய் மூடிட்டு வரப்பறியா இல்லையா? ஏன் குரலோடு மச்சான் உங்க குழலோச போட்டி போடுமா குக்கு குக்கு. ஏய் இதுக்கு மேல பாடினா நான் செம்ம கடுப்பாயிருவேன். மலை காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா, மலை மேகம் கூடுற போது வண்ணமையில் ஆடாதா. ஏண்டி பொங்கல் வேலை எல்லாம் தலைக்கு மேல கிடக்குது, நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு சுகமா பாட்டு கேக்குதடி பாட்டு? அப்படி மூக்குல ஒன்று குத்தினா ராணிகா. இப்ப நீங்க டென்ஷன் ஆனா மட்டும் உங்களுக்கு பொங்கல் வேலை வேற யாராவது பார்த்து தர போறாங்களோ? நீங்க தானே பாக்கணும். பின்ன எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதான். வேற யார் பார்த்து தருவா? நானே தான் பாக்கணும். எப்ப பாரு என்ன கரிச்சு கொட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சுன்னு. உங்க கூட வந்ததே தப்புக்கா. நீங்க தானே வாவான்னு கூப்பிட்டிய, இப்ப வந்து கோவப்படுறீங்க. ஏன்டி மூஞ்ச மட்டும் அப்படி வச்சுக்காதடி, பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க மூஞ்சி மட்டும். ஆமா ராணியக்கா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்னடி பொங்கலுக்கு என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு? வீட்டுல உள்ள வேலையை பார்க்கவா, வாங்க வேண்டிய பொருளை வாங்கி சேர்க்கவா அப்படின்னு ஒண்ணுமே புரியலடி. வாங்க வேண்டிய பொருளை ஒன்னா வாங்கி சேர்த்துக்கிடுவோம்க்கா. வீடெல்லாம் கிளீன் பண்ணணுமேட்டி. அதுக்கெல்லாம் என்கிட்ட கைவச ஐடியா இருக்குக்கா. பொங்கலுக்கு தேவையான பொருள், முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. என்னடி சின்ன பொண்ணு கூவு கூவுன்னு கூவிக்கிட்டு இருக்கா? எக்க இவ ஒரு கூறுகட்ட குப்பா. இவகிட்ட போனா நமக்கு டைம் தாக்க வேஸ்ட். வாங்க வேற வேலையை பார்ப்போம். இந்த பொருள் இல்லைன்னா தைப்பொங்கலே நடக்காது. பொங்கலுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு. ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க. என்னடி இவ இப்படி எல்லாம் கூவி கூவி விக்கிறா? அவ என்னதான் விக்கிறான்னு பாத்துட்டு வந்துருமே. எக்க இவ தவளை கத்துற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா. நம்ம வேலையை பார்த்துதாங்க நாம பிழைக்கலாம். வாங்கக்கா போவோம். சின்ன பொண்ணு சொன்னாலே உன் மூஞ்சி ஏண்டி இப்படி கிடிச்சிட்டு ஆகுது பாட்டி? பின்ன ஃப்ராடு பேர் சொன்னா என் மூஞ்சி எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? இவ்வளவு நேரம் எனக்கு டென்ஷன் இல்லக்கா. இப்ப நீங்க பாடும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வாய் மூடிட்டு வாங்க. பாலிலவே கேட்டு வாய் மூடிட்டு வாங்கக்கா. நீ டென்ஷன் ஆகும்போது பாக்குறதுக்கு முகம் ரொம்ப அழகா இருக்கட்டி. இப்படி சொல்லி சொல்லி சமாளிச்சிருங்க. என்ன பாட்டி அவ என்ன விக்கிறான்னு கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரிச்சுக்கிட்டு போய் பாப்போமே. சரிக்கா, வேண்டானா விடவா போறீங்க? வாங்க போய் பாப்போம். ஊரூரா புளிய மரம் உலுக்கி விட்டா சலசலக்குன்னானா அந்த கதையாவல்ல இருக்கு. அது சரி, புளிய மரத்தை உளிப்பி விட்டா சலசலக்காம பின்ன சிலுசிலுக்கவா செய்யும்? வாயிலேயே பேசுறியே. எந்த தொழில எப்ப பண்ணணும்னு கூட வாத்தி உனக்கு தெரியாது. காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனே, மழை பெய்யும் நேரம் உப்பு விற்க போனே, தப்பு கணக்கை போட்டு மூடித்தேன் தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். அதனாலே ஒன்ன நினைச்சி பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சி நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு வேற பாட்டு எதுவும் கிடைக்கல, அதனாலதான் இந்த பாட்டை பாடினேன். ஆவாரம் பூ இருக்கு, கண்ணு புள்ள செடி இருக்கு, வேப்பலையும் சேர்ந்து இருக்கு, 3 சேர்த்து ஒரு கெட்டா விக்கத்தானே காத்திருக்கேன். வாங்கிக்கோங்க நயன்தாராக்கா. என்ன பார்த்தா உனக்கு கேனக்கு இருக்காய் மாதிரி தெரியுதாட்டி? வாங்க மாட்டேன் டி, வாங்க மாட்டேன். வாங்கலாட்டி போங்க, நான் மத்தவங்க கிட்ட வித்துக்கிறேன். யார் ராணியக்கா? நயன்தாராக்கா ஏன் ரொம்ப நேரமா சின்ன பொண்ணுகிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படி என்ன வியாபாரம் தான் சின்ன பொண்ணு விற்கான்னு தெரியலையே. அதுக்கு தானே வா போய் கிட்ட நின்று பாப்போம்னா நீ இங்க நின்று வேடிக்கை பார்க்க. வாட்டி போய் பாப்போம். போவோமே சண்டை பார்க்க. ஆனா ஒன்னும் அடிதடி வரலையேட்டி. சுத்தம் விளங்கிரு உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா. என்ன சின்ன பொண்ணு வியாபாரமா? வாங்க ராணியக்கா வாங்க. உங்களை மாதிரி கஸ்டமர் வராம காலங்காத்தால இந்த கஷ்டமானவர் வந்தா என் தொழில் எப்படி விளங்கும் பாருங்க. என்ன சின்ன பொண்ணு குளிர் விட்டு போச்சா? ஆமா, இவ்வளவு வெயில் அடிக்கல, பின்ன எப்படி குளிரும்? உன் பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது. சிங்க பெண்ணுங்களா இப்படி திமிராதாங்க பேசுவாங்க. அது சரி சின்ன பொண்ணு, சிங்க பொண்ணு திமிரா பேசுவாங்க. உன்ன மாதிரி அசிங்கமான பொண்ணு திமிரா பேசுவாங்கன்னு இன்னைக்கு தான் தெரியுது. வாடி என் மச்சி, வாழக்கா பச்சி, உன் உடம்ப பிச்சி போட போறேன் பச்சி. உங்களுக்கு வேண்டிய பொருளை வந்து விடியும் என்ன வித்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா தெரியுது டி, நல்லா தெரியுது. இன்னைக்கு ஏதோ பெருசா எங்களை கவுத்து விட போறேன்னு நல்லா தெரியுது.
என்ன ஃப்ராட் தானே பண்ணாலும் கண்டுபிடிக்கிறாள்களே. இன்னைக்கு கவுத்தடிக்க தான் வந்திருக்கேன்னு கூட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. ஆமாண்டி சிங்க பண்ணு, இன்னைக்கு என்ன இலையும் தலையும் பிச்சு வெட்டிட்டு உட்கார்ந்துருக்கவ? ஐயோ வாயிலடி வாயிலடி. என்னடி சொல்ற? வாயில் அடிக்கவா? ஐயோ உன் வாயில் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு பார்த்து செருப்போட்டு வரலையாட்டி? ஏன் வாயில இல்லட்டி உன் வாயில. அப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்காதே, எதுக்கு வாயில் அடிக்கணும் அதை சொல்லு முதல்ல. நான் என்ன வித்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. நம்ம தமிழர் திருநாளான தை பொங்கலுக்கு நான் கண்ணுப்பிள்ளை செடி, ஆவாரம்பூ செடி, அதுக்கப்புறம் வேப்பலை வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த மூணையும் ஒரு கெட்டா கட்டி காப்பு கட்ட வேண்டாமா தை பொங்கலுக்கு? ஆமாண்டி அம்மா, நாங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கோம், நீ தான் தமிழ்நாட்டுல இருக்க, உனக்கு தானே இதெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது பாரு, வந்துட்டா சொல்றதுக்கு. அப்படி சொல்லுங்க நயன்தாராக்கா, நமக்கு எதுவுமே தெரியாதாக்கும். இந்த காப்பு கட்டுறதுலாம் தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில தானே, இன்னைக்கு யாராச்சும் பண்ணுவாங்களா? அதான் நெட்டி இப்பவே வித்துக்கிட்டு இருக்கா. நல்ல உஷாரா இருக்காளுகளே. இவளுகளை எப்படியாவது உசுப்பேத்தி நம்ம வாங்க வச்சிடணும். பைத்தியக்கார உலகம். ஆமாண்டி, உன்ன மாதிரி பைத்தியங்க ஊர்ல நிறைய தெரியுதுங்க, பைத்தியக்கார உலகம்லாம். அதுக்கு சொல்லலக்கா. இப்ப பாத்தீங்கன்னா என்ன தட்டி பார்க்கணும், என்னத்தை பார்க்கணும்? ஆவாரம் போயதுக்கு முன்ன நாங்க பார்த்தது இல்லையா, இல்ல வேப்பலையை தான் பார்த்தது இல்லையா? இல்ல காப்பு கட்டுறது எங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீ சொல்லித்தான் தெரியணுமா? வீட்டு வாசல்ல இந்த காப்பு சொருவி வைக்கணும்க்கா, அதுக்காக தான் இதை வித்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டி நல்ல ஃப்ராட் பண்ணுதடி, இது காட்டுக்குள்ள அங்கங்க முளைச்சு கிடக்க செடி, இதே யாராவது விற்பாங்களாட்டி? நீ வேணா தேடி பாரு, ஒரு செடி கிடைக்காது. போன வாரம் தான் என் வீட்டு பின்னாடி உன்னை நின்னு செடி. உன் வீட்டு பின்னாடி, ராணியக்கா வீட்டு பின்னாடி, ஏன் நயன்தாராக்கா வீட்டு பின்னாடி, யார் வீட்டு பின்னாடி நிக்காது. ஏன்னா எல்லா செடியும் நான் புடிங்கிட்டு வந்துட்டோம்ல. அடி பாவி, ஏன்டி பொங்கல் அன்னைக்கு காலையில புடுங்கலாம்னு விட்டுருந்தேன்டி. நீங்களே புடுங்கிக்கிட்டேன்னா நாங்க எப்படி பிசினஸ் பண்றதா? இல்லன்னா கொஞ்சம் காட்டு பக்கம் போனா கிடைச்சிட போகுது, இதுக்கு ஏன்டி நாங்க காசு கொடுக்க போறோம்? அதானே, இதெல்லாம் யார் காசு கொடுத்து வாங்குவா? உங்களை மாதிரி கிராமத்துல உள்ளவங்களுக்கு கிடைக்கும், ஆனா சிட்டில உள்ளவங்களுக்கு இது எப்படி கிடைக்கும்? அதான் சிட்டில நிறைய பேர் இத கூட வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாடியோ, இத கூடவா காசு கொடுத்து வாங்குறாங்க? ஆமா, கிடைக்காத பொருள் எதுவா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி தானே ஆகணும். ஃபுல்லா வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்டும் தெருவு ரோடு பஸ் வண்டியுமா இருக்கு சிட்டில. இந்த செடி முளைக்கிறதுக்கு இடமே இல்லையே, பின்ன எங்க இது முளைக்கும்? அப்படியே முளைச்சாலும் 1-2 எங்கேயோ ஓரங்கள்ல முளைக்கும். ஊர் மத்தியில் இருக்கவங்களாம் இது வாங்கவே முடியாது. அதனால நம்மள மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க இதை கொண்டு சிட்டி ரோட்டோரங்கள், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் காய்கறி மார்க்கெட் பக்கத்தில் வச்சு வியாபாரம் பார்க்காங்க. தைப்பொங்கலோட மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி கிடைக்காதவங்களுக்கு சரிடி, அது எதுக்கிட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வித்துக்கிட்டு இருக்க? பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விற்க வேண்டியதானே? நல்லா இருக்கே சங்கதி. இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறவங்க அவங்க கிராமத்தில் மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்தை சுற்றி சுற்றி உள்ள செடிகளையும் சேர்த்து பிடிக்கிட்டு போயிடறாங்க. நகரத்தில் உள்ள எல்லா மக்களும் வாங்குவாங்கல்ல, அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அதனால தான் அவங்க பிடுங்க முன்னாடி நான் பிடிங்கிறலான்ட்டு பிடிங்கிட்டேன். ஐயோ ஐயோ. ஆனா இப்ப இதை யாரு வாங்க போறா? வேற யாரு? நீங்க தான். வேண்டாமா வேண்டாம், நான் பொங்கலுக்கு முந்தின நாள் எங்கேயாவது காடு கரையில போய் தேடி பிடிச்சு வீட்டுல வச்சுப்பேன். நம்ம ஊரை சுத்தி 10 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே உனக்கு கண்ணுப்புள்ள செடியும் கிடைக்காது, ஆவாரம்பூவும் கிடைக்காது. ஒருவேளை வேப்ப மரத்து உச்சியில கொஞ்சோண்டி வேப்பலை கிடைச்சாலும் கிடைக்கும். என்னடி இப்படி சொல்ற? நான் மட்டும் இல்ல, நாங்க ஒரு 10 பேர் கண்ட குழு ஊரை சுத்தி 10 கிலோமீட்டருக்கு உள்ள எல்லா செடிகளையும் பிடிங்கிட்டோம். எல்லாரும் சிட்டியில போய் விற்க போறாங்க. சரி, நம்ம ஊர் மக்களுக்கும் நான் ஒரு நல்லது நடக்கட்டுமே நம்ம ஊர்ல வச்சு வித்திட்டு இருக்கேன். வேணா வாங்குங்க. இதை மட்டும் இப்ப சிட்டிக்குள்ள கொண்டு போயிட்டோமோ சும்மா பிச்சு பிடுங்கிக்கிட்டு வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு காசு வாங்கலாம் தெரியுமா? இது பேர் ஒண்ணு ஏமாத்துறதெல்லாம் கிடையாதுன்னு. இப்பவே வாங்கி நாங்க என்னடே பண்ண போறோம்? எல்லாம் வாடி போயிரும்ல. நான் சொன்னதே தான் திரும்ப சொல்றேன், இது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அது இன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும், இப்ப மட்டும் தான் கிடைக்கும். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா இதுவும் கிடைக்காது. ஐயோ, அப்ப என் வீட்ல எப்படி நான் காப்பு கட்டுறது? அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த ஐடியாவை கேட்டுக்கோங்க. சொல்லுமா ஐடியா மணி, என்னதான் ஐடியா கொடுக்குறேன்னு அதையும் பாப்போமே. இன்னைக்கு நான் தைப்பொங்கலுக்கு தேவையான பொருளை இந்த 3 தான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் ரொம்ப டிமாண்டான பொருள். மஞ்சள் கரும்பு கூட வாங்கிடலாம், ஆனா இதை வாங்க முடியாது. அதனால கிடைக்கும் போதே வாங்கி கொண்டு வச்சுக்கோங்க. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம தலையில தான் கட்டி வைக்கணும். தலையிலே வைக்க வேண்டாம், இலையிலே வைக்க வேண்டாம், ஒரு கவர்ல வச்சு பிரிட்ஜுக்குள்ள கொண்டு வச்சுக்கோங்க. ஏண்டி பாப்பாத்தி, இவ வேற இந்த பொருள் கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காட்டி, பேசாம நாமளும் ஆளுக்கு ஒரு கட்ட வாங்கிட்டு போயிருவோம் டி. ஆமா ராணியக்கா, நானும் வாங்க தான் போறேன். சரி, நாம தான் செம்மறியாட்டு கூட்டமே, ஒருத்தர் வாங்கினாதான் இன்னொருத்தர் வாங்கிடுவோமே. நானும் வாங்கிறேன்க்கா. நீயே வாங்கலனாலும் உனக்கும் சேர்த்து காசு போட்டு நானே வாங்கிடுவேன் டி. என்ன ராணியக்கா, என் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? அக்கறையும் இல்ல கொப்பரையும் இல்ல, இல்லாட்டி என்கிட்ட தானே கடன் கேட்க வருவே. ராணியக்கா, வர வர ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் உஷாராயிட்டே வரீங்களே. ஆமாண்டி, குடுக்கறதான் குடுக்கற. ஒரு கெட்டு என்ன விலை கொடுப்ப? 2 ரூபாய் கொடுப்பியா இல்ல 3 ரூபாய் கொடுப்பியா? ஓஹோ ராணியக்கா, நீங்க தான் இந்தியாவோட நிதியமைச்சர் போல தெரியுது. கேக்க நல்லா இருக்குடி.
ஏண்டி ராணியக்கா பத்தி இப்படி சொல்ற? இன்னென்ன பாப்பாத்தி, அவவே ஒரு கட்டு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான். ஓஹோ, இது மொத்தமே 50 ரூபா 60 தானாட்டி? நல்லா இருக்கே சங்கதி. அதுல 2 இதுல 2 இதுல 2மா வச்சு தருவேன். இது மொத்தம் 20 ரூபா. இதேல நீங்க சிட்டிக்குள்ள போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இத 60 ரூபா. அட பாவிங்களா, இப்படி கிராமத்திலேயே பகல் கொள்ள அடிக்கிறீங்களே. பண்டிகை நல்ல வித்தா தானே ஆச்சுக்கா. மத்த நாள்ல நீங்க வந்து இதை வாங்கவா போறீங்க? அதுக்காக இப்படியாட்டி கொள்ளையடிப்பீங்க? கிறிஸ்மஸுக்கு கேக் வாங்குறீங்க, தீபாவளிக்கு வெடி வாங்குறீங்க. ஆனா தைப்பொங்கலுக்கு தேவையானதை வாங்கித்தானே ஆகணும். அப்போ காசு கொடுத்துதான் ஆகணும். பேச்சிலாம் நல்லா தாண்டி இருக்கு. ஆனா ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்தனா நல்லா இருக்கும். 5 ரூபாய்க்கு தரனே. என்ன வேப்பலையில கொஞ்சம் பாதியா ஒடிச்சு தருவேன். அரை வேப்பலை தருவேன். பத்துமா? ஏண்டி வேப்பமரம் என் வீட்டுக்கிட்ட நிக்கிட்டி. வேப்பலைக்கு மட்டும் ரேட்டை கம்மி பண்ணிட்டு ஒரு 20 ரூபாய்க்குள்ளதான் 10 ரூபாய்க்கு தாயேன்டி. என்னது, உன் வீட்டுக்கிட்ட வேப்ப மரத்துல இலை இருக்கா? யார் சொன்னா? இப்ப போய் பாரு. முதல்ல உன் வீட்டுக்கிட்ட இருக்க வேப்ப மரத்தா மொட்டை கட்டையா வெட்டணும். அடி பாவிங்களா, இப்படி அநியாயம் பண்றீங்களேடி. அப்படி யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சுனா நீ வேப்ப மரத்துக்கு கவர் போட்டு தான் மூடணும். அது என்னடி சின்ன காரா பைக்கா கவர் போட்டு மூடுறதுக்கு? அத்தா பெரிய மரத்தை எப்படி மூடுறது? சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க. அப்படி இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. இதை வாங்குறதுக்கு ஊர்ல எல்லாரும் ரெடியா இருக்காங்க. குடுமா குடு 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 குடு. சரிடி, என்ன விட்டாலும் டிஸ்கவுண்ட் பண்ணுவல. இதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் வச்சு கொடு. எல்லாருக்கும் 2 ஆவாரம்பூ வர்ற மாதிரி ஒரு கட்டு கட்டி கொடுத்தேன். நீங்க நல்லா தெரிஞ்சவங்கிறதுனால உங்களுக்கு 4-5 ஆவாரம்பூ வர்ற மாதிரி கட்டி தர்றேன். நல்லா இருக்குடி பொங்கல் டிஸ்கவுண்ட். பின்ன ரேஷன் கடையில கொடுக்க மாதிரி 1000 ரூபாய் கொடுக்க முடியும்? சரிதான் டி, அதுவும் சரிதான். ராணியக்கா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இப்போ இத வாங்கிட்டு போய் இப்படியே வச்சா காஞ்சிரும். அதனால தானக்கா பிரிச்சுக்குள்ள வைக்க சொல்றேன். தமிழ்நாட்டுல கண்ணுப்புள்ள செடியையும் ஆவாரம் செடியையும் பிரிச்சுக்குள்ள வைக்கிற கொடுமை எல்லாம் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த கண்ணுப்புள்ள செடியை உங்க வீட்டு பக்கத்துல இருந்து புடுங்குறீங்களா இல்ல இதே மாதிரி காசு கொடுத்து வாங்குறீங்களா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க. இந்த மாதிரி ஆவாரம்பு வேப்பில கண்ணுப்புள்ள செடியெல்லாம் வீட்டு வாசல்ல நாங்க வச்சதே இல்ல அப்படினால கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க வீட்ல எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.